மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஒரு பொட்ட புள்ள இருக்கிற வீட்டில் இருக்கிற அம்மா அல்ல அப்பா நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நேற்று நல்ல பக்கம் போனேன். பூத்தில் போயிட்டு வெளியே வர்ற 5 பேரில் 3 பேர் திமுக போட்டேங்கிறான், 2 பேர் மாம்பழத்துக்கு போட்டேங்கிறான், 10 பேர் வெளியே வந்தாங்கன்னா 4 பேர் விஜய்க்கு போட்டேங்கிறான். அது மாதிரி விஜய்ங்கிற ஆளுக்கு என்ன ஓட்டு என்ன பர்சன்டேஜுங்கிறது தெரியுமே தவிர அவரே சட்டசபையை எட்டி பார்த்தா பெரிய விஷயம். ஆது ஒரிஜினல் காசு கொடுக்கலையா? அவர் சொன்னாரு ஆது ஒரிஜினல் கொடுத்திருக்காரு. காசு கொடுக்க மாட்டேன் சார், கொடுக்க மாட்டேன்னு சொன்னது வேற, போலிங்க்கு முதல் நாள் கொடுத்தது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப விஜயும் கொடுத்திருப்பாரா? எல்லா லாபியும் பேசி சீமான் ஒரு மாவீரனை மறந்துட்டோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். தேர்தலாம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 85.15% வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, பல தொகுதிகளில் 90 கிராஸ் ஆகிருக்கு. நீங்கள் எடப்பாடி, குமாரபாளையம், கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், கோவை பெல்ட்டில், கோயம்புத்தூரில் பல இடங்கள் 90 கிராஸ் பண்ணியிருக்கு. ஓவரால் 85. நார்மலாக 73 இருந்தது, இப்போ 85 ஆகிருக்கு. ஒரு 12% கூட வந்திருக்கு. அவ்வளோதான், தவிர பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? முதல் காரணம் என்ன? இல்லை, முதல் காரணம் ரெண்டாவது காரணம்லாம் இல்லை. இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் போகஸ் ஓட்டர்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காமன் ஓட்டர்ஸ், ஜென்ரல் பப்ளிக் எலெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அந்த இடத்த இந்த போகஸ் ஓட்டர்ஸ் ஃபில்லப் பண்ணான். ஏன்னா 73%, 75%னா கூட ஒரு 55லேருந்து 60 வரைக்கும் குறைச்ச அளவில் தான் பொதுமக்கள் ஓட்டு போட்டாங்க. போகஸ் ஓட்டர்ஸ் ஒரு 12.3% போட்டாங்க. அது ரிமூவ் ஆகிருக்கு. ஜெனிவன் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி ஆர்வமாக ஓட்டு போட்டிருக்கான். வராதவன் எல்லாம் கூட ஆர்வமாக ஓட்டு போட்டிருக்கான். அதனால் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஆர்வத்துக்கு காரணம் விஜயா? அந்த ஆர்வத்துக்கு காரணம் மக்கள் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத விட யார் வரக்கூடாதுன்னு நினச்சி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய்ங்கிறது ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு சொல்ல. அவருக்கு ஒரு இப்போ போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கும் ஒரு 15%, 16% கூட வந்திருக்குன்னு சொன்னால் யங் ஓட்டர்ஸ் அவருக்கு போட்டிருப்பாங்க. அது ஒரு 8%, 9% அவர் வாங்கியிருக்கலாம். மற்றபடி நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்னுடைய மூடு எப்படி இருக்குன்னா, இந்த 5 வருஷம் ஆட்சியை எடை போட்டு பார்த்துருப்பாங்க, அதனுடைய தன்மைகளை பார்த்துருப்பாங்க, அதில் அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி நான் பார்த்த வகையில் யார் வரணுங்கிறத விட வரக்கூடாதுன்னு ஜென்ரல் பப்ளிக், நான் பார்ட்டி வேரியேஷனை சொல்ல, அந்தந்த பார்ட்டிக்காரன் அந்தந்த பார்ட்டிக்கு தான் போடுவான். பார்ட்டி இது இல்லாமல் இருக்கிற ஜென்ரல் பப்ளிக் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி ஓட்டு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதில் தான் இந்தளவுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் சொல்கிறக்கூடிய கருத்துப்படி பார்த்தா இப்போ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒன்று இருந்திருக்கு. ஒன்று இருந்திருக்குல்ல, இருக்குது, எப்பவுமே எந்த தேர்தலையும் இருக்கும். இல்லை, இந்த முறை அந்த மாதிரிலாம் இல்லை, ஆதரவாலையும் இல்லை எதிர்ப்பாலையும் இல்லை, ஒரு சட்டலாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வையை எடுத்து வச்சாங்கல்ல. நேற்று வரைக்குமே தேர்தல் நடைபெற்ற வரைக்குமே அப்படிதான் ஒரு பேச்சு பொதுவாக ஒரு கருத்து பேசப்பட்டது. அதாவது பொதுவான கருத்து அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓட்டுப்பதிவுக்கு அப்புறம் இன்றைய ஆளுங்கட்சி அவங்களுக்கு தோல்வி உறுதிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க போல் இருக்கு. ஆகையால் சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தமான உண்மை, நீங்கள் எந்த போலிங் பூத் பார்த்தாலும் சரி, ஒரு வேகமாக தான் பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மகளிர் சாரியாக நின்று ஓட்டு போடுறாங்க. இந்த மகளிர் சாரியாக நின்று ஓட்டு போட்டதை நான் எப்போ பார்த்துருக்கேன்னா, எம்ஜிஆர் காலங்களில் பார்த்துருக்கேன். ஈவன் ஜெயலலிதா காலத்தில் கூட வருவாங்க, ஓட்டு போடுவாங்க, போவாங்க. காலையில் 7 மணிக்கே போலிங் பூத்தில் நிற்கக்கூடியவங்க அன்னைக்கு லேடிஸாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் 40 வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸ் சரியாக ஓட்டு போட்டிருக்காங்க. யங்ஸ்டர்ஸும் வந்திருக்காங்க. அவங்க நிதானமாக ஓட்டு போட்டு போனாங்க. எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அப்சர்வ் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு பொட்ட புள்ளை இருக்கிற வீட்டில் இருக்கிற அம்மா அல்ல அப்பா நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டு குழந்தை வந்து சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் சேஃபாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து இந்த ஆட்சியாளர்கள் தான் எல்லா தப்பையும் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல. அந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இந்த ஆட்சியில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. எலெக்ஷனுடைய போலிங்கில் தெரியுது. இல்லை, நீங்கள் இப்போது எம்ஜிஆரை வந்து சொல்கிறீங்க, இந்த முறை இளைஞர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அதிகப்படியாக, அதேமாதிரி பெண்களுமே வந்து ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து முன்னாடி வைக்கப்படுதில்ல ஒரு பார்வையாக? இல்லை, நீங்கள் 25 வயசு கீழே இருக்கிற பெண்களும் 25 வயசு கீழே இருக்கிற இளைஞர்களும் வேணா வந்து விஜய் ஃபேக்டராக இருக்கலாம். நீங்கள் சிந்திக்க தெரிஞ்ச 30-35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிச்சயமாக விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா போட்டால் அது வேஸ்ட்டுன்ற எண்ணத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் மெட்ராஸில் எல்லா பக்கமும் வந்தீங்க. விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் விஜய் ஆட்டி படைக்கிறாரு. புஷி ஆனந்த் டி நகரில் நிற்கிறாரு. அவருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்து அவர் ஜெயிப்பாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. விஜய் வந்து அதிமுகவினுடைய வெற்றியை வந்து தடுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு, திமுகவினுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. அதனால வந்து விஜயை நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடாது, தாவேக்காவை சரியாக வந்து நம்ம எடை போடணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தானே இப்போ வாக்கு பதிவு மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை, அவர் வாங்கக்கூடிய ஓட்டு அதிமுகவையும் பாதிக்குது, திமுகவையும் பாதிக்குதுன்னு சொன்னா அவர் தானே ஜெயிக்கணும். அவங்க கட்சி என்ன சொல்றாங்க, அடுத்த சிஎம்ங்கறாங்க, விஜய் தான் அடுத்த சிஎம். இல்ல, நீ யார் வேணாலும் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், தம்பி சொல்லலாம், நான் தான் சிஎம், நான் தான் சிஎம், நான் தான் பிஎம், நான் தான் பிஎம், அதெல்லாம் பிரச்சனை. நீ அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து 130 தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து கிடையாது. ஈவன் பெரம்பூர்லேயே அவர் தோக்குறாரு. இது நான் ஜோசியன் சொல்ல, ஓட்டிங் பேட்டர்னை பார்த்துட்டு சொல்கிறேன். திருச்சி கிழக்கில் வேணால் அவர் தப்பிச்சு பழச்சி வரலாம், பெரம்பூரில் டெஃபினட்டாக அவர் வரப்போகிறதில்ல. ஆகையால் நீங்கள் வந்து அவர் வந்து ஸ்பாயிலர் கிடையாது. ஏன்னா அவருடைய ஓட்டர்னு இருக்காங்கல்ல, யங்ஸ்டர்ஸ், நீங்கள் சொல்கிறீங்க யங்ஸ்டர்ஸ், இந்த ஓட்டு டிஎம்கே ஓட்டும் கிடையாது, ஏடிஎம்கே ஓட்டும் கிடையாது. இது ஒரு நியூ ஃபோர்ஸ். அதனால் இவர் வாங்குகிற ஓட்டால் வந்து திமுகவுக்கும் பாதிப்பு கிடையாது, அதிமுகவுக்கும் பாதிப்பு கிடையாது. திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு, அதாவது திமுக ஆட்சியாளர்களுடைய ஆட்சிக்கு எதிரான ஓட்டு விஜய்க்கு விழுந்தா அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஜனம் ஆல்டர்னேட்டிவாக ஏடிஎம்கேக்கு தான் போட்டிருக்கணும். அதில் தான் வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்குமே தவிர விஜய் வாங்குற ஓட்டு வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. பெரம்பூர்லேயே விஜய் தோப்பார் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை நீங்கள் தான் வந்து முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பெரம்பூரில் கூட ஜெயிப்பார், திருச்சியில் வந்து தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் பேட்டி எடுத்த பல்வேறு பத்திரிகையாளர் சொன்னாங்க. நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா அப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ அந்தளவுக்கு அதிமுக அங்கே வேலை பார்த்துருக்கா, அந்தளவுக்கு அந்த வேட்பாளர் வந்து அங்கே மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன். நான் யதார்த்தமான உண்மையே சொல்லிடுறேன். எந்த பூத்தில் போய் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நேற்று நல்ல பக்கம் போனேன். பூத்தில் போயிட்டு வெளியே வர்ற 5 பேரில் 3 பேர் வந்து திமுகவுக்கு போட்டேங்கிறான். பூத்தில் போயிட்டு வெளியே வர்ற 5 பேரில் 3 பேர் திமுகவுக்கு போட்டேங்கிறான், 2 பேர் மாம்பழத்துக்கு போட்டேங்கிறான். 10 பேர் வெளியே வந்தாங்கன்னா 4 பேர் விஜய்க்கு போட்டேங்கிறான். இந்த ரேஷியோ கணக்கு எடுத்தோம்னா அங்கே விஜய் செகண்ட் வரலாம், பெரம்பூரில் விஜய் ஜெயிக்க முடியாது. அந்த இடத்துல விஜய் தானே நின்று அவர் ஸ்பாயில் பண்ணது வந்து நீங்கள் அதிமுக கூட்டணின்னு வேணால் எடுத்துக்கலாம். அதே விஜய் எடப்பாடியில் அவருடைய சிம்பிள் நிற்கலை, ஒரு இண்டிபெண்ட்டை ஆதரிச்சிருக்காரு, டிவி புட்டின்னு ஒரு சிம்பிள். கிட்டத்தட்ட 92% ஓட்டு அங்கே போல் ஆகிருக்கு. அங்கே எடப்பாடி தோற்றுருவார் நம்ம ஏற்றுக்கலாமா? எடப்பாடியோ முக ஸ்டாலினோ தோக்க போகிறது கிடையாது. அப்படி அதான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஜெயலலிதாவே தோத்த நாடு இது. அப்ப எடப்பாடி தோக்க போறாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, ஸ்டாலின் தோக்க போறாருன்னு சொல்ல வரேன். அப்படி எடுத்துங்க. உங்களுக்கு ஏன் எடப்பாடின்னு ஒண்ணு அவ்வளோ குஷியா சிரிப்பா கேக்குறீங்க? ஸ்டாலின் ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க இல்ல சார் சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப எடப்பாடியே தோக்க போறாரா? நான் சொல்லி ஒரு சந்தேகத்தை நீங்க கிளப்புறீங்க. இல்ல, நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்க பாஞ்சிட்டேன். நான் ஜெயலலிதாவை மட்டும் சொல்ல, பேரறிஞர் அண்ணாவே தோத்துருக்காரு காஞ்சிபுரத்துல. இங்க கொளத்தூர்ல வந்து பாபுன்னு ஒருத்தர் தாவேக்கால் நிக்கிறாரு, அதிமுகலேருந்து கடைசி நேரத்தில் தாவைக்கால போய் சேர்ந்து சீட்டு வாங்கியிருக்காரு. அவர் பரம்பரை திமுக காரரு. அவர் விசிலில் வாங்குற ஓட்டு ஏன் வந்து ஸ்டாலினை தோக்கடிக்கக்கூடாது? ஆனால் எடப்பாடியில் விசில் கிடையாது, வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து விசில் இருக்குது. இங்கே பெரம்பூரில் விசில் வாங்கி தோத்தாலும் திமுக ஜெயிக்கிற மாதிரி, கொளத்தூரில் விசில் வாங்கி தோத்தாலும் வந்து திமுக தோக்கடிச்சா
சொல்லுங்கள். ஆகையால் இதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்குங்கிறத இந்த தேர்தல் காட்டும். எப்படி விஜயகாந்துக்கு ஒரு 2006 காட்டுச்சோ, பல பேருக்கு கமலஹாசனுக்கு எப்படி ஒரு 2021 காட்டுச்சோ, அது மாதிரி விஜய்ங்கிற ஆளுக்கு வந்து என்ன ஓட்டு என்ன பர்சன்டேஜுங்கிறது தெரியுமே தவிர அவர் வந்து அவரே சட்டசபையை எட்டி பார்த்தா பெரிய விஷயம். அப்போ திருச்சி கிழக்குலேயும் வந்து விஜய் ஜெயிக்க மாட்டாரா? நான் தான் சொல்லிட்டேனே, பெரம்பூர் சொன்னீங்க, பெரம்பூர் ஜெயிக்க மாட்டார்னு சொன்னேன். திருச்சி கிழக்கை பற்றி நான் தோப்பாருன்னு சொல்லவே இல்லையே. இல்லை, சட்டமன்றத்தில் வந்து அவர் போனார்னா அது அதான் திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் பைபோலர் ஃபைட் நடக்கு. 2 கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களுக்குள்ள சண்டை நடக்குது. அதில் யார் அதிகம் வாங்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. விஜயை வந்து அதிகமாக கிறிஸ்துவ மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா இனிக்கோ இறுதிராஜ் தோத்துட்டு விஜய் ஜெயிச்சுட்டு போகிறாரு. அவர் மட்டும் வேணா வரலாம். அப்போ சட்டசபைக்குள்ளே விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயகாந்த் வந்திருக்காரு, டி ராஜேந்தர் திமுகன்னு வந்திருக்காரு, எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அது மாதிரி இவரும் வரலாம். ஓட் போல் வந்து அதிகமாக இருக்குல்ல, குறிப்பாக சென்னையிலுமே 83% வரைக்குமே வாக்குப்பதிவு ஆயிருக்கு. இது வந்து இருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கு என்ன மெசேஜை கொடுக்குது? தாவேகாவுனால ஏதாவது இந்த 2 கட்சிகளுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்ல சாதகமான சூழல் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதுக்கு முந்தின தேர்தலை விட கூடி இருந்தால் அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு பதிவாயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் சில பேர் சொல்றாங்க அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கு. வரவே வராது. எப்படி வரும்? என்னைக்கு வந்திருக்கு சொல்லுங்க. நீங்கள் 2011 வந்து பதிவான ஓட்டு வந்து 2006 விட ஜாஸ்தி. திமுக 23 சீட்டு கூட வரல. நல்லா கேட்டுங்க. 2016 ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலாம் இருந்துன்னு சொன்னாங்க. திமுகவில் ஆட்சிக்கு வர முடியல, ஆனால் பர்சன்டேஜ் குறைஞ்சது, ஆளுங்கட்சி ஜெயிச்சது. பர்சன்டேஜ் குறைஞ்சது 2011 விட 16% கொஞ்சம் கம்மி, ஆனால் ஆளுங்கட்சி ஜெயிச்சது. தனியாக நின்று ஜெயலலிதா ஜெயிச்சு காமிச்சாங்க. இன்னைக்கு வந்து 2021 விட 26 வந்து பர்சன்டேஜ் கூட இருக்கிறதுக்கு காரணம் வந்து போகஸ் ஓட்ஸ்லாம் ரிமூவ் ஆனது ஒன்று. ஜெனியூன் வராத ஜெனியூன் ஓட்டர்ஸ் கூட வந்து ஒரு ஓட்டை போட்டு போயிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சொல்கிற 25 வயசுக்கு கீழே யங்ஸ்டர்ஸு அவங்க வந்து விஜய்க்கே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் நம்ம எல்லா லாபியும் பேசி சீமான் ஒரு மாவீரனை மறந்துட்டோம். அவர் ஒரு 8% ஓட்டு வச்சுருந்தாரு. அவர் இப்போ அது கீழே எவ்வளோ போகிறாருன்னு தெரியல. நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? இப்போ இந்த ஓட் போல் வந்து திமுக அதிமுகவுக்கு எந்த மாதிரி சாதக பாதங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தாவேக்கா என்ன மாதிரி வந்து ஓட்டுகளை பிரிச்சிருக்காங்க பெண்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் சொல்கிறீங்க. அந்த சீமான்கிற அந்த கட்சியினுடைய தாக்கம் ஃபீல்டில் எப்படி இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்க? இல்லை, ஆரம்பத்தில் அவரது தாக்கம் இருந்து ஒரு 5% வாங்கினார். அப்புறம் இருந்த தாக்கத்தில் 8% வாங்கினார். அவருடைய ரேஞ்ச் அவ்வளோதான். அவர் ஒரு சீட் கூட ஜெயிக்கலனால அவர் கட்சியை வந்து ரெகனைஸ்டு பார்ட்டியாக வச்சுருக்காரு. கமலஹாசன் ஒரு பெரிய இது சொன்னீங்க, அவரால் வந்து பர்சன்டேஜும் ஏற முடியல, ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டி ஆக முடியல, அவர் வந்து அறிவாலயத்தில் கரைஞ்சிட்டார். விஜயினுடைய ஃப்யூச்சர் என்ன? அவர் கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குமா? அவர் வந்து எவ்வளவு சீட் வாங்குவார்? அடுத்த தேர்தலில் வந்து அவருடைய ரோல் என்னவா இருக்குங்கிறதுலாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான். ஆனால் வழக்கப்படி 1972க்கு அப்புறம் போன 2021 எலெக்ஷன் வரைக்கும் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு இருந்தது தான் இந்த தேர்தலையும் இருக்கே தவிர டிஎம்கே வர்சஸ் டிவிகேனோ அல்ல வந்து டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கேனோ ஆகலை. இந்த ஓட் போல் அதிகமாக இருக்கிறனால சில உங்களுக்கு தெரிஞ்ச பல்வேறு பத்திரிக்கை உங்கள் நண்பராக கூட இருக்கலாம், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு இது 3 கார்னர் ஃபைட்டாகவும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிற போட்டியாக இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியில் நம்ம பார்க்கும்போது விஜய்ங்கிற அந்த ஃபேக்டர் வந்து 3 கார்னர் ஃபைட்டாக வந்து எடுத்துகிட்டு போகுது. அதை வந்து நம்ம களத்தில் பார்க்குறோம். சில பேர்கிட்ட நம்ம வந்து பேசும்போது அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துகிறாங்க. அது இப்போ உதாரணமாக எடப்பாடியே வச்சுக்குவோம் 3 கார்னர் கண்டஸ்ட்னே வச்சுக்குவோம். அங்கே விசில் கிடையாது, விசிலுக்கு பதிலாக வேற ஒரு சிம்பிள்னு இருக்குது. அந்த இடத்துல எடப்பாடி ஜெயிக்கிறாருன்னு சொன்னால் ஒன்று டிவிக்கு ஆதரிக்கிற கேண்டிடேட் வந்து 2வது வரணும், திமுக 3வதாக போயிடும். திமுக 3வது. நீங்கள் சொல்கிற 3 கார்னர் கண்டஸ்ட் நான் முடிச்சிடுறேன். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வரேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் ஜெயிக்க போகிறதில்ல. அங்கே டிஎம்கே ஜெயிச்சதுன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே 3rd பிளேஸ்க்கு வரும். சும்மா அதாவது
கண்ணை மூடிட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா அறிவாலயத்தில் தராங்கங்கிறதுக்காக பேசக்கூடிய ஆள் நான் இல்லை. நான் யதார்த்தமாக சொல்லுவேன். குமாரபாளையம்னு ஒரு தொகுதி இருக்குது, 92% அங்கே ஓட்டு போல இருக்குது. அங்கே இருக்கிறது வந்து இது 4வது தடவையாக நின்று ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிற தங்கமணி. அங்கே அவங்க கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த 3 பேர், இவர் ஒன்று, டிஎம்கே கேண்டிடேட்டு, டிவிகே கேண்டிடேட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல என்ன வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தங்கமணி ஜெயிச்சா வந்து திமுக தேர்ட் பிளேஸு. ஆகையால் இந்த ஒரு சில இடத்துல 3 கார்னர் கண்டஸ்ட்டுங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவை வந்து மாற்றாது. ஒட்டுமொத்த தேர்தல் முடிவு திமுக ஆட்சியை தக்க வைக்குமா, அதிமுக ஆட்சிக்கு வருமாங்கிறது தான். ஆனால் பெரும்பாலானுடைய மக்கள் நிலைமை யார் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. அது 4ஆம் தேதி தெரிஞ்சிட்டு போகுது. விஜய் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவார்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க? அவங்க இப்படி போனாலும் இன்னைக்கு வந்து போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் ஒரு 74 ஒரு 11-12% ஓட்டு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் 13 கூட இருக்கலாம், 14 கூட வரலாம். ஏன்னா இன்னும் வந்து ஃபைனல் டேலி வரல. விஜய் வந்து ஒரு 8-9% ஓட்டு வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதானா? அவ்வளோதான். மீதி வந்து சீமான் ஒருத்தர் நிற்கிறார். நீங்கள் அவரை மறந்து பேசுகிறீங்க. நான் சொல்கிறேன் இந்த டிஃப்ரெண்ட்டில் தான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய கணக்குங்கிறது அப்போ விஜய் ஒரு 8%, சீமான் ஒரு 5%, அவ்வளோதான் 13%. மீதி எல்லாமே அதிமுக திமுக பிரிச்சுக்குவாங்க. அது வழக்கமான ஓட்டு. நீ வழக்கமான தேர்தலே இல்லைங்கிறாங்களே. வரலாறு வழக்கமான தேர்தல் இல்லை. பழைய பேட்டர்ன்லாம் முடியுது. பழைய அர்த்தமெட்டிக் கணக்குலாம் இனிமேல் செல்லுபடி இல்லை சார். இதில் அர்த்தமெட்டிக் கணக்கே இல்லை. ஏன் வழக்கமான தேர்தல் இல்லைன்னு சொல்றாங்க? நீங்க சொல்றீங்கல்ல இப்போ பழைய 72% அப்படிலாம் நீங்க சொல்லும்போது பழைய அர்த்தமெட்டிக் கணக்கே இந்த தடவை கிடையாது. 2026 ஒரு புதுமையான தேர்தல், வித்தியாசமான தேர்தல். 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது 1-1-2ன்னு சொல்றது தான் 1960. அதே தான் 2026 1-1-2 தான். நீங்கள் 2026ங்கிறதுக்காக 1-1-4 ஆகிடாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல். கண்ணதாசன் ஒன்று எழுதினார், விளம்பரத்தினால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிலைக்காதுன்னு. நான் பார்த்த வரைக்கும் இந்த 5 வருஷமாக இந்த ஆட்சி, திமுக ஆட்சி வந்து விளம்பரத்தை நம்பி தான் இருக்குது. அவங்க ஐப்பிச்சு, அவங்க பக்கத்தில் கூட நம்ம நிற்க முடியாது, ஐப்பிச்சில் இருக்காங்க. அதே மாதிரி பணம் இருந்தால் போதுமடா மனிதனின்னு போகிறாங்க. பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், காசு வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் இந்த தடவை எங்கள் காசை எங்களுக்கு தரீங்க, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் தான் லேடிஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் ஜென்ஸை பற்றி எனக்கு கணக்கு சொல்ல முடியும், என்னை பற்றி எனக்கு தெரியாது. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு ஓட்டு போட்டிருக்கேன்னு தவிர யாருக்கு போட்டேங்கிறது எனக்கே மறந்து போச்சு. ஆனால் காசு, நீங்கள் உதாரணமாக தூய சக்தி தீய சக்தின்லாம் பேசினாரா? காசுலாம் கொடுக்கூடாதுனாரா? எதுக்கு வில்லிவாக்கத்தில் வந்து ஆதவர்ஜுன் 1000 ரூபா கொடுத்தாரு ஓட்டுக்கு? புஷியானந்த் எதுக்கு சார் 2000 ரூபா கொடுத்தாரு? இது மாதிரி, அதாவது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தெரியாமலாம் இல்ல, தெரியாம வந்து கொடுத்திருக்கிற வாய்ப்பு இருக்கு சார். அப்படி வந்து தகவல் இப்போ சத்யாலயா சொல்றாரு இந்த பேட்டியில, அவங்க இனிமேல் நடவடிக்கை எடுக்கலாம். இதுல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, இந்த விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க சார். சொல்றேங்க சார், சொல்லி முடிக்கவே விட மாட்டேங்கிறீங்களே. எப்படியாவது திமுகவையும் விஜயையும் வந்து தூக்கி நிறுத்தணும்னு நினைச்சு கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காங்க, அத நான் சொல்லி நிலவரம் வேற ஒண்ணா இருக்கு. நீங்க சொல்றது ஒரு மாற்று கருத்தா இருக்கு. அப்போ இவங்க சொல்றதும் நீங்க சொல்றதும் வேறயா இருக்கு. அப்ப என்ன எப்படி வேற? அப்ப மக்களுக்கு வந்து சரியான தகவல் போகணும் அப்படிங்கறத நம்ம நோக்கம். எப்படி வேறங்கற? நானு ஆது ஒரிஜினா காசு கொடுக்கலையா? அவர் சொன்னாரு, அவர் ஆது ஒரிஜினா கொடுத்திருக்காங்க. நான் வந்து காசு கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது வேற, போலிங்க்கு முதல் நாள் கொடுத்தது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கொடுக்க மாட்டேன், விஜய் கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னாரு. இப்ப விஜயும் கொடுத்திருப்பாரா? அது எனக்கு தெரியாது, நான் சொல்ல தயாரா இல்ல. ஆனா ஆதவ அர்ஜுனா காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்கல்ல, இவன் தலைவன் வந்து காசு கொடுக்காம நம்ம ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கான், இந்த ஆள் காசு கொடுக்குறான்னு. இந்த திங்கிங்கினுடைய இதை நீங்க பாருங்க, எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரியும். அகையில வாய்ப்பந்தல் போடுறது யார் வேணாலும் போடலாம் சார். இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற. நீங்க ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருங்க, 5000 ரூபா கொடுத்துங்க, செந்தில் பாலாஜி மாதிரி வீட்டுக்கு 10,000 ரூபா கொடுங்க. இந்த பணம் இந்த எலெக்ஷன்ல ஓட்டாகாது. வித்தியாசமான தேர்தல் இது. அதிமுக சார்ந்திருக்கக்கூடியவங்க கூட வந்து பணம் கொடுத்துருக்காங்க.
இதில் எம்எல்ஏக்கள் வந்து வீடியோவே கூட நம்மளுக்கு விஷுவலில் பார்த்தோம், இந்த மாதிரி கரெக்டாக எங்கெங்கே போகணும் வரணுங்கிறதெல்லாம் கூட இந்த சினிமாவில் சார்ட் போட்டு காட்டுவாங்களே, இப்படி போய் அப்படி வந்து அப்படி, அதுவா அதிமுக கொடுத்துருந்தா கொடுத்துருக்கட்டும். மற்ற நீங்கள் வந்து நிர்வாண உலகத்தில் வேணான்னு என்ன வேலை? நீ திமுககாரன் 10,000 ரூபா வரைக்கும் ஏழை விடும்போது இவங்க சும்மா கை கட்டி நிற்பாங்களா? என்ன சார் நீங்கள், அதாவது பூனை குட்டியை கவுற மாதிரியே திமுகவை கவுறீங்க, புலி ஆட்ட அடிக்கிற மாதிரி அதிமுககாரங்க பக்கம் வரீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, அதுவும் தப்பு தான் கொடுத்துருந்தா. ஆனால் இந்த பணத்துக்கு வந்து இந்த தேர்தலில் மரியாதையாக கிடையாது சார். நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து பணம் வாங்கிட்டு அவங்க போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பணத்தை வாங்கினாங்க. என்னன்னு சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா, இந்த பணம் நம்ம பணம் சார். நான் கேட்குறேன், 234 தொகுதி சார், 234 தொகுதி. நீங்கள் உங்கள் வாயால் சொன்ன அதிமுக ஒரு சில இடத்துல கொடுத்துருக்குன்னு. ஆனால் திமுக 234 தொகுதியிலையும் தலைக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. 5.5 கோடி வாக்காளர்கள். இந்த 5.5 கோடி வாக்காளர்களுக்கு நான் இந்த 10,000 ரூபா 5,000 ரூபாயில் விட்டுருங்க, ஆவரேஜாக 2000 ரூபா. 2000 ரூபான்னா எத்தனை கோடி? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை 1000 கோடி திமுகவுக்கு இந்த 5 வருஷத்தில் எப்படி வந்ததுன்னு திங்க் பண்ணுவான்ல. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், சில எல்லாம் சொல்கிறது யாரால உடனே நீங்கள் வந்து எடப்பாடியா அந்த பாடியா இந்த பாடியெல்லாம் கேட்காதீங்க. ஒரு பெரிய ஒரு லீடர், 2 கட்சியிலையுமே பெரிய லீடர்கள் மோதுறாங்க. திமுக 2000 கொடுக்குது, ஜெயிக்கணும்னு நினச்ச எதிர்த்து நிற்கிறவர் 2500 கொடுத்தார். அப்புறம் 2500க்கும் ஓட்டு இல்லை, 2000க்கும் ஓட்டு இல்லை. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஓட்டு போட போகிறான். அதைத்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர சும்மா வந்து சார் காசும் விளம்பரமும் இந்த தேர்தலில் செல்லாது சார். தாவேகா இந்த தேர்தலில் என்ன மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு தாக்கமும் கிடையாது, ஒரு தாக்கமும் கிடையாது. அதிகபட்சம் அவங்க எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது? நான் தான் சொல்கிறேன், ஜெயிச்சா விஜய் ஒன்று ஜெயிக்கணும். சென்னையில் மிகப்பெரிய அளவில் நம்ம கேட்கக்கூடிய இடங்களில் வந்து நாங்கள் விஜய்க்கு போட்டிருக்கோன்னு நிறைய பேர் இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்வம் காட்டிய பெண்களுமே வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், 40 வயசுக்கு மேலே விஜய்க்கு ஓட்டு இல்லை, 25 வயசுக்கு கீழே ஓட்டு இருக்கு. சென்னையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல பூத்தில் விஜய்க்கு போட்டோம்னு சொல்லியிருந்தா இருக்கிற 16 தொகுதியிலையும் திமுக தோக்குது, குளத்தூர் உட்பட. ஏன்னா மேஜராக மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே விட டிஎம்கே தான் எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சுது. இதில் ஏடிஎம்கே ஓட்டை வந்து ரூயின் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, அவங்க கையில் இருக்கிறது கம்மி. விஜய் அப்படி வாங்கியிருந்தாருன்னு சொன்னால் டிஎம்கே ஓட்டை தான் வாங்கணும், வாங்கும்போது டிஎம்கே ரூயின் ஆகிடும். தென் மாவட்டங்களில் சசிகலாவுடைய அந்த ஃபேக்டர் எந்த அளவுக்கு வந்து அங்கே பிரதிபலிச்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நானுமே ஒரு சில செய்தியாளர்கள்ட்ட, அங்கே லோக்கல் ரிப்போர்ட்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, அவங்க கண்ணில் வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷனை பார்க்க முடியல. அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு பதட்டமான சூழலில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து 2-3 செய்தியாளர்கிட்ட நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சசிகலா ஃபேக்டர் அங்கே ஏதோ விளையாடு இல்லை, சங்கர் பேசின செய்தியாளர்கள்லாம் நகைச்சுவை மன்னர்களாக இருப்பாங்க போல் இருக்கு. ஏன்னா சசிகலா எத்தனை தொகுதியில் சட்டிக்கிறாங்க? அவங்களும் டாக்டர் ராமதாஸும் அலைன்ஸா ஆண்டிவட்டியில் நிற்கிறாங்களா, போடியில் நிற்கிறாங்களா, தேனியில் நிற்கிறாங்களா, கம்பத்தில் நிற்கிறாங்களா? சொல்லுங்கள் சார். தஞ்சாவூர்லேயும் ஏதோ ஒரு 4-5 தொகுதியில் நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் வச்சுங்க, ஒரு தொகுதியில் கூட சார் நோட்டாவை தாண்டினா பெரிய விஷயம். சசிகலா அப்படின்னு அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த கட்சி அவங்களுடைய சொந்த மாவட்டமான தஞ்சாவூராக இருக்கட்டும், மயிலாடுதுறையாக இது மாதிரி இடத்துல கூட நோட்டாவை தாண்டினா பெரிய விஷயம். ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அவங்க வாங்குகிற ஓட்டால் திமுகக்கும் பாதிப்பு இல்லை, அதிமுகக்கும் பாதிப்பு இல்லை. அவங்களால அவங்களுக்கு தான் பாதிப்பு. இவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியலன்றான். இல்லை, அதிமுக ஓட்டை அவங்க பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் தானே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்னது திமுக கண்ணிலேயே மிரட்சி தெரியுது, அதிமுக கண்ணிலேயும் மிரட்சி தெரியுது. சசிகலாவுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க அவங்க யாரா இருக்கணும்? அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது எப்படி? முன்னாடி கட்சியில் சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ சிறுவில்லைத்தனமாக பேசுகிறீங்க? அவங்க இந்த கட்சியை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? என்னைக்கே 2016 வந்து அவங்க இருந்தாங்கிறதுக்காக 4 பேர் ஓட்டு போட்டால் 2026 அதே நிலைமையா? அவங்க ஜெயிலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு சார்? அவங்களே எலெக்ஷனில் நிற்க முடியாத நிலைமையில் தானே சார். நீங்கள் என்ன சார் கணக்கு போடுறீங்க? என்னமோ ஒரு அதிமுக அவங்க இருந்துட்டாங்களா,
அவங்களுக்காக ஓட்டு போட்ட அப்ப ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமைக்கு யாரும் ஓட்டு போடல. பேசுறது ஜெயலலிதா இறந்த பின்பாக, ஜெயலலிதாவுக்கு பின்பாக சிறைப்பறவை. நீங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க சார். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஓட்டு போட்டு இருந்தாங்கன்னா தினகரன் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து அவங்க கட்சிக்கு தலைவராக்கிப்பார்ல. ஏன் செய்யல? சொந்த அக்கா பையனே உங்களை வந்து டிசோன் பண்ணி வச்சிருக்காரு. உடனே உங்க சமுதாயம் அப்படியே ஓட்டு போட்டு அப்படியே வந்து நாம என்ன பண்றோம், மே மாதம் 5ஆம் தேதி ஒரு இன்டர்வியூக்கு வரீங்க, சசிகலா என்ன ஓட்டு வாங்கியிருக்காங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, தென் மாவட்டங்கள்ல அப்போ அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? போன வாட்டி ஒன்று கூட ஜெயிக்காத இடத்துலலாம் பாதிக்கு மேலே வராங்க. தென் மாவட்டங்கள்னு இல்லை, நீங்கள் மெட்ராஸ்லேருந்து எடுத்துங்க கன்னியாகுமரி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அவங்க வாஷ் அவுட் ஆனாங்களோ அங்கெல்லாம் அவங்க அப்படியே டபுள் ஆகுறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தொகுதிகள் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? நான் என்னுடைய பர்சனல் கணக்கு சொல்லிடுறேன். அதிமுக இப்போ திமுக எப்படி கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, இப்போ 23 கட்சி எக்ஸ்ட்ரா வந்து தேமுதிகலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. 2021 அதிமுக கூட யார் யார் இருந்தாங்களோ அவங்க தான் இப்போவும் இருக்காங்க. பிஜேபி, பாமக, அடிஷ்னலாக அமமுக. போன தடவை அவங்க 75 சீட்டு மொத்தமாக வாங்கினாங்க. அவங்க 75 சீட்டு மொத்தமாக வாங்கினாங்க. இந்த தடவை அது அப்படியே டபுள் ஆகும். ஏன் டபுள் ஆகும்னா, ஒன்றும் இல்லை, சென்னையில் ஒரு 4 சீட்டு வரலாம், 5 சீட்டு வரலாம், காஞ்சிபுரத்தில் ஒரு 2-3 வரலாம், திருவள்ளூரில் ஒரு 2 வரலாம். இப்படி பரவலாக பார்க்கும்போது செங்கல்பட்டில் ஒரு 3 வரலாம், விழுப்புரத்தில் வந்து 2 சீட் தான் இருந்து அவங்களுக்கு போன வாட்டி, இந்த வாட்டி 5 ஆகலாம், கடலூரில் 2 இருந்து அது 5 இப்படி வரும்போது இந்த 75 அப்படியே டபுள் ஆகும் அதிமுக அலைன்ஸுக்கு. ஓகே, அப்போது 150 தொகுதி வரைக்கும் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பில் இன்னைக்கு வந்து பெண்களுடைய ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது அதுக்கு மேலே போகலாமே தவிர குறையாது. அப்போ பெண்கள் தான் இந்த தேர்தலை டிசைடிங் ஃபேக்டர். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் வராங்க, விஜயை பார்க்குறாங்க, ஓட்டு போட்டாங்கன்றது அது வந்து வெற்றிக்கு உண்டான ஓட்டு கிடையாது. அவர் ஓட்டு வாங்குறாரு. ஓகே, அப்போ திமுக கூட்டணி எவ்வளோ தொகுதிகளை வெற்றி பெறும்? நீங்கள் 150 கழிச்சா மீதி திமுக கூட்டணின்னு வச்சுக்கோ. விஜய்க்கு நீங்கள் வேணால் எவ்வளோ வேணால், அதில் விஜய்க்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்துங்க, சீமானுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்துங்க. 150 போச்சுன்னா எவ்வளோ சார்? 84. 84 விஜய்க்கு ஒரு 4 வேணால் கொடுங்க, மீதி 80 திமுக கூட்டணி வரும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.